ஹலோ மக்களே, ஃபெப் 23 சலங்கிலி ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் நட்சத்திராவும் செரியும் பேசிகிட்டு இருக்காங்க. நட்சத்திரா பண்ணது எல்லாமே செரி கண்டுபிடிச்சிடுறாரு. அதுக்கடுத்து அவரை நட்சத்திராவை பிளாக்மெயில் பண்ணுறாரு. நீ இதுக்கடுத்து இங்கேருந்து எதுவும் ஸ்பாயில் பண்ணக்கூடாது ககன் பூமி அண்ணா டேட்டை, நீ அவங்களுக்கு எந்த தொல்லையும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது இதுக்கு மேலே பண்ணிகிட்டு இருந்தேன்னா நான் இந்த ஃபுட்டேஜெல்லாம் எடுத்து சரச்சந்திர மாமாவுக்கு ஃபோனில் அனுப்பிடுவேன். அப்புறம் வீட்டில் போய் நீ தான் மாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காரு. உடனே அதுக்கடுத்து நட்சத்திராவும் கோவப்பட்டு சரி என்ன பண்ணணும்னா நீ ஏன் கூட என்ஜாய் பண்ணு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காரு சரி நட்சத்திரா கிட்ட. அதுக்கடுத்து இவங்க ககன் பூமி இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு அவங்களும் ஜாலியாக இருக்காங்க, டின்னர் டேட்டை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே சரச்சந்திராவும் அபூர்வாவும் இருந்துட்டு சாரதாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாரதா வராங்க. வந்தோடனே திரும்பியும் அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ எப்போ தான் டிவோர்ஸ் கொடுக்க போகிற, நீ எப்போ டிவோர்ஸ் கொடுக்குறியோ அப்போ தான் ககன் பூமி கல்யாணம் நடக்கும், அது வரை நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி சாரதா கிட்ட பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாரதாவும் அழுகுறாங்க. நீங்கள் இப்போ தான் சொல்லிட்டீங்களா, நான் கேபி கிட்ட பேசிக்கிட்டேன், அவங்கக்கிட்ட நான் டிவோர்ஸ் கொடுங்கன்னு கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ கேட்டால் மட்டும் போதாது, கேபியை நீ தான் கொடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பியும் மிரட்டுறா சாரதாவை. உடனே எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறா. ஓ, நீ டைம் எடுத்துகிட்டு கல்யாணம் முடிஞ்சோன்னே அப்படியே மாற்றி பேசலான்னு பார்க்குறியா அப்படின்னு சாரதாவை மிரட்டுறாங்க. அப்புறம் அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்கிறாங்க. சரி நீ எப்போ டிவோர்ஸ் கொடுக்குறியோ அப்போ கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களும் சாரதாவும் அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. சரச்சந்திரா வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. திரும்ப பாதி தூரம் போயிட்டு வராங்க. எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னதுன்னா, நான் டிவோர்ஸ் கொடுத்து தான் ககன் பூமி கல்யாணம் நடக்குதுங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க ககன் கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து சாரதா போனோடனே அபூர்வா இதே ஒரு மெயின் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறாங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக. மாமா அவங்க சொன்னதை கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னது அப்படின்னா, ககனுக்கு தெரியக்கூடாதான், நம்ம தெரிய வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க இங்கே டின்னர் டேட் முடியவே ரொம்ப லேட் ஆகுது. இவங்க அங்கே டின்னர் டேட்டில் ஒரு பெரிய சம்பவமே நடக்குது. என்னதுன்னா, டின்னர் டேட்டில் ஒரு குழந்தைக்கு பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க. எல்லாரையும் இன்வைட் பண்ணி அங்கே பண்ணிகிட்ருக்காங்க இவங்க டின்னர் டேட் நடக்கிற இடத்துல. அப்போ அவங்க ஒரு பரதநாட்டியம் அரங்கேற்றமும் வச்சுருந்தாங்க. அது யாருன்னா, ஆல்ரெடி இந்த சாதனான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்தாங்கல்ல, இவங்க சோபா சந்திராவோட சிஷியன்னு சொல்லிட்டு, அவங்களால தான் அன்றைக்கி அந்த ஆக்சிடெண்ட் நடந்து அவங்க அம்மா சோபா சந்திரா இறந்துருப்பாங்க. அவங்க பிளான் பண்ணனால தான் அது அவங்க தான் சிஷியன்னு சொல்லிட்டு இப்போ சோபா சந்திரா இல்லை அவங்க இடத்த இவங்க ஃபில் பண்ணுற மாதிரி இவங்க நிறைய நாட்டிய இதெல்லாம் கிளாஸு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லேயும் தொடங்கி அவங்க ரொம்ப பேரும் புகழெலாம் அடைஞ்சிருப்பாங்க சோபா சந்திரா மூலியமாக. உடனே அவங்க தான் இந்த பர்த்டே பார்ட்டிக்கும் நாட்டியம் ஆடுறதுக்காக வந்திருப்பாங்க. உடனே இவங்க பேரண்ட்ஸ் இங்கே சோபா சந்திரியோட சிஷியை ஒருத்தங்க வராங்க, நாட்டியம் ஆட போகிறாங்க அப்படின்னு அரங்கேற்றம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதுக்கடுத்து இவங்க ககனும் பூமியும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. அவங்க பூமி நம்ம அம்மாவோட சிஷி ஆற போடாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா. ககனும் ஹாப்பி ஆயிடுவான். அந்த சாதனை அவங்களும் வருவாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தா பூமிக்கு இவங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஞாபகமே வராது. அதுக்கடுத்து ககன்கிட்டே சொல்லுவாங்க, இவங்களை எனக்கு தெரியும், அப்போ அவங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்கல்ல, நீ டிவியில் பார்த்துருப்பேன் இல்லை நியூஸில் இல்லையா பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லை, நான் வேறு எங்கேயோ தான் பார்த்துருக்கேன், அப்படி ஃபெமிலியரான முகமாக தான் இருக்குது, தெரிஞ்ச முகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து அவங்க அந்த கடைசி நாள் அவங்க ஆக்சிடென்ட் நடக்கும்போது அவங்க அம்மா நாட்டி ஆடி இருப்பாங்க. இவங்க தூக்கி இந்த சாதனாங்கிறவங்க ஆடாமல் நாட்டியத்தை தூக்கி அந்த சலங்கை தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. அதனால தான் அவங்க ஆடி அவங்களுக்கு ஆக்சிடென்ட் மாதிரி ஆகிருக்கும். உடனே அதுக்கடுத்து இந்த வீடியோவை காட்டுவாங்க. அதுக்கடுத்து அவங்களும் அந்த பாட்டை போட்டுட்டு பரதநாட்டியத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் தப்பாக ஆடுவாங்க, மாற்றி ஆடுவாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அவ்வளோவா தெரியாதுல்ல இதை பற்றி, பரதநாட்டியம் பற்றி. அவனே பூமிக்கு இது ரொம்ப கோவம் வந்துடும். உடனே ககன் கிட்ட சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப தப்பாக ஆடுறாங்க, இவங்க போடுற ஸ்டெப்ஸ் எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு செகண்டில் அவங்களே பூமி எழுந்திரிச்சு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திடுவாங்க. கத்தி நீங்கள் சோபா சந்திரையோட சிஷியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுவாங்க. ஆமாம், நான் தான் சிஷியே, இனி என்னோட இதே டான்ஸு தப்பு சொல்கிறியா, நான் எவ்வளோ வருஷமாக ஆடுறேன், எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோவப்படுவாங்க. என்ன இவ்வளோ கேள்வி கேட்குறேன், முதல்ல நீ யார் அப்படின்னு கேட்பாங்க. நான் சோபா சந்திராவோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்லுவாங்க. ஓ, நீ தான் அந்த பூமியா, நீ நான் கேள்விப்பட்டிருக்கேன், உனக்கெல்லாம் டான்ஸை பற்றி என்ன தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப
பூமியை சத்தம் போடுவாங்க. இவங்க 2 பேரும் சண்டையாக போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து நான் வந்து என் அம்மாவை என்னோட குருவாக நினச்சி வணங்கி இது பண்ணிகிட்ருக்கேன், கற்றுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து அவங்க கூட இருந்து கற்றுக்கிட்டேன், நான் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன், நீ சும்மா அவங்கள பார்த்து ஆடுற, நீ என்ன குறை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்துக்குள்ளே ரொம்ப சண்டையே வந்துடும். அதுக்கடுத்து அவங்க வந்து சாதனாங்கிறவங்க வந்து எங்களுக்கு சேலஞ்சே வச்சுருவாங்க. நீ இவ்வளோ பேசுகிறல்ல, வந்து நீ ஆடி காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவங்களும் ஒன்று இதுக்கடுத்து ககன் வந்து பூமியை சொல்லுவாங்க, நீங்கள் தான் அசிங்கப்படுவீங்க கடைசியாக, என் பூமி நல்லா ஆடுவா, உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவார். உடனே பூமியாக அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டு நான் ஆடுறேன், ஒத்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு அவங்களும் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரே பாட்டை போட்டுட்டு ஒரே நேரத்தில் இவங்க 2 பேரும் ஆடுவாங்க. அவங்க வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் வழக்கம் போல் அந்த சாதனா வந்து தப்பாக ஆடுவாங்க. அவங்களுக்கு மறந்து வர போயிடும் இடையில, அங்கங்கே ஸ்டக் ஆகி நின்றுவாங்க. ஆனால் பூமி ஃபுல்லாக அந்த எப்படி வணக்கம் வைக்கிறதுலேருந்து கடைசி அந்த முடிவு வர எல்லாத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. உடனே அதுக்கடுத்து எல்லோரும் கைத்தட்டி இது பண்ணுவாங்க. கைத்தட்டி அவங்கள அதுக்கடுத்து அவங்க சாதனாக்கே தெரிஞ்சிருக்கும் அவங்க தப்பாக தான் ஆடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பூமி வந்து நான் ஒரு நாட்டிய பள்ளி தொடங்குறேன், அதில் வந்து எல்லோரும் கற்றுக்கோங்க நான் அப்படின்னு சொல்லி இந்த ஊரில் தொடங்க போகிறேன் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து அந்த நேரத்தில் இது சொல்லிடுவாங்க. சொல்லி அதுக்கடுத்து அவங்களுக்கு சாதனைக்கு இன்னும் ரொம்ப கோவம் வந்துடும். அதுக்கடுத்து இங்கே சரத்சந்திரா வந்து இன்னும் நேராச்சு, இன்னும் வரலைன்னு சொல்லிட்டு வெளியே எட்டி பார்த்துட்டு இருப்பார். அப்போ தான் காரணம் ககன் வந்து பூமியை வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு குட் நைட் பாயெல்லாம் சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ வந்து சரத்சந்திரா மேலேருந்து பார்க்குறத ககன் பார்த்துட்றாரு. உடனே இவரை ஏதாவது பண்ணணுமே, வெறுப்பேத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு பூமியை கூப்பிட்டு திரும்ப வந்து கிஸ் பண்ணி இந்த மாதிரி கிஸ் பண்ண சொல்கிறாரு. அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை வந்து மாடியிலேருந்து சரத்சந்திராவும் அபூர்வாவும் பார்த்து காண்டாகிறாங்க. உடனே கீழே வந்து திரும்ப அபூர்வா வந்து பூமி வீட்டுக்குள்ளே வந்தோன்னா அவளுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீ வந்து இதெல்லாம் நீலாம் ஒரு சரத்சந்திரா பொண்ணா, இப்படி தான் இருப்பாங்களா, அடுத்த ராத்திரியில் இப்படி தான் லேட்டாக வர்றதா, இதெல்லாம் ரொம்ப தப்பு, இதெல்லாம் தப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பூமி அவங்கள எதிர்த்து பேசுகிறாங்க அபூர்வாவை. எனக்கும் ககனுக்கும் கல்யாணம் ஆக போது, நாங்கள் வெளியே போனால் என்ன தப்பு, நான் அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திரும்ப சரத்சந்திராவும் மாடியிலேருந்து வந்து பூமி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான், கல்யாணத்துக்கு முன்னாடி வெளியே போகிறத இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே சாரதா வந்து அந்த டிவோர்ஸ் பேப்பரை எடுத்து வச்சுட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அங்கே வந்து என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. ககன் வந்து சாரதாக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வரான், சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வரான், மாணிக்கு எடுத்துகிட்டு வரான். உடனே அதுக்கடுத்து அம்மான்னு கூப்பிடும்போது இவங்க வந்து அந்த டிவோர்ஸ் பேப்பரை எங்கேயாவது மறைச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு நைட்லாம் பக்கத்தில் வச்சிட்றாங்க. அது மேலே கண்ணாடி கிளாஸில் தண்ணி இருக்கும், அதையும் வச்சிட்றாங்க தூக்கி. அப்புறம் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களாம்மா அப்படின்னு கேட்குறான். இல்லைம்மா, இல்லை நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து சாரதாக்கு வந்து ஊட்டி விடுறான் சாப்பாடை. அப்புறம் வந்து நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டு இது பேசிகிட்டு இருக்காங்க. சாரதா வந்து அவங்களுக்கு அழுக வருது. அதை தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக பேச்சு கொடுத்துட்டே இருக்காங்க ககனோட. அப்புறம் வந்து அவனும் இன்றைக்கி நான் டின்னர் டேட் போனாமா பூமியோட, நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அங்கே இதெல்லாம் நடந்துச்சு, நல்லா நடந்துச்சுன்னு எல்லாத்தையுமே அவன்கிட்ட வந்து சொல்கிறாரு ககன் வந்து சாரதா கிட்ட. உடனே அதுக்கடுத்து சரிம்மா, அதுக்கடுத்து இது என்னம்மா பேப்பர் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க வந்து அதை எடுத்து பார்த்துருவானோங்கிற பயத்தில் சாரதா வந்து அது மேலே குழம்பு ஊற்றி அந்த குழம்பு மேலே ஊற்றி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கசங்கி போட்டுடுறாங்க. என்ன பேப்பர் மாதிரி திருப்பியும் கேட்குறான். அது வந்து உனக்கும் பூமிக்கும் ரெஜிஸ்டர் பண்ணணும்ல மேரேஜா, அதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிடுறாங்க. அதுக்கடுத்து ககன் சரிம்மா நீங்கள் சாப்பிட்டீங்க, ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. திரும்ப சாரதாவோட மனசாட்சி வந்து அவங்கக்கிட்ட பேசுது. சாரதா கிட்ட, நீ எதுக்கு இப்படி, நீ ஏன் வருத்தமாக இருக்க, நீ ககன் பூமி கல்யாணம் நடக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன், ஏன் உனக்கு கேபியை டிவோர்ஸ் பண்ணுறதுல இவ்வளோ வருத்தமாக இருக்கா, அவன் இங்கே தான் இல்லையே, அவங்க தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுகிறாங்க. எனக்கு அது இல்லை பயம்னு சொல்லிட்டு திரும்ப சாரதா ரிப்ளை பண்ணுறாங்க. ஒருவேளை இது ககன் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டான், எனக்கு அதுதான் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க மனசாட்சி கொஞ்சம் நேரம் அவங்களோட பேசிட்டு இங்கே மார்னிங் விடியுது. கேபி வந்து எந்திக்கிறாரு பெட்டில் இருந்து. மீரா வந்து பெட்டில் ரொம்ப கோவமாக உட்காந்துருக்காங்க. கேபி குட் மார்னிங்லாம் சொல்கிறாங்க, ஆனால் மீரா வந்து கண்டுக்கவே இல்லை. உடனே எதுக்கு கோவமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, நிச்சயதார்த்தத்தில் நீங்கள் வந்து சாரதா பக்கத்தில் என்னது எனக்கு பிடிக்கவே இல்லை, அப்போ நீங்கள் கல்யாணத்துலேயும் இந்த மாதிரி தான் நிற்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அது கிருஷ்ணபிரசாத் சொல்கிறாரு, ஆமாம் ககன் என்னோட பையன், எனக்கு பிறந்த பையன், நான் அங்கே தான் நிற்பேன். கல்யாண பத்திரிக்கையில் சாரதா பேர் பக்கத்தில் என்னோடய பேர் போட்டு ககனோட அப்பான்னு என்னோடய பேர் போட்டிருந்தா நான் கல்யாணத்தில் நான் தான் போய் நிற்பேன்
நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு மீராக்கு ரொம்பவே கோவம் வருது. அவங்க சண்டை போடுறாங்க கேபியோட. நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, இதை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நான் என்ன கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீரா சொல்கிறாங்க. கேபி அதை கேட்டு நீ உன் அண்ணன் கிட்ட சொல்லு, இல்லை கடவுள்கிட்ட சொல்லு, யார்கிட்ட சொன்னாலும் நான் தான் போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மீரா வந்து அழுதுகிட்டே வராங்க, படியிறங்கி வராங்க. இங்கே வந்து அபூர்வாவும் மருதானியாலையும் பேசிகிட்டு இருக்காங்க. அபூர்வா வந்து நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காண்டி வீடு ஃபுல்லாக கல்யாணத்துக்கு டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மருதானியில் நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்குமா இவ்வளோ டெக்கரேஷன்ஸ் அப்படின்னு. வாய் மூடுங்க சித்தி, நமக்கு மட்டும்தான் தெரியும், பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இங்கே மீரா வந்து நடந்ததெல்லாம் வந்து கேபி இந்த மாதிரி சொன்னதை வந்து அபூர்வா கிட்டே சொல்கிறாங்க. உடனே அபூர்வா வந்து அவங்களுக்கு தைரியம் சொல்கிறாங்க. உன்னை கஷ்டப்படுத்தி நாங்கள் எதாவது பண்ணுவோம் நீ நினைக்கிறியா மீரா? அப்படியெல்லாம் எதுவுமே நடக்க போகிறதில்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ அவமானப்பட்ட அது நான் அவமானப்பட்ட மாதிரி மீரா அப்படின்னு சொல்லிட்டு மீராவுக்கு ரொம்ப தைரியம்லாம் சொல்கிறாங்க அபூர்வா. இதுதான் மக்களை இன்றைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிருப்பை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட தாட்ஸ் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.